ஆண்டவருடைய வார்த்தையை நோக்கி கடந்து வரக்கூடிய அவருடைய சின்னத்தில் பேசும் பல்வேறு விதமான தேவையோடு எதிர்பார்ப்போடு பேசும் வந்திருக்கிறேன். அதே நோக்க இடைப்படும் என்று சொல்லி அவருடைய சின்னத்தில் வந்து பார்த்து அவர் பேசும்படியாய் அவர் நோக்குடைய இடைப்படக்கூடியாய் ஆண்டவருடைய வார்த்தைகள் நம்மை பலப்படுத்துகின்ற, சுகப்படுத்துகின்ற, ஆற்றல்படுத்துகின்ற வார்த்தைகளாய் நம் மத்தியிலே கடந்து வரக்கூடிய
ஐயா நியூ அட்மிஷன் இல்லை, நியூ அப்பாயின்மெண்ட் ஒரு நான்காயிரம் 6,000 படித்து போதனையிலே மிகவும் கருத்தோடு ஆண்டுடைய வார்த்தைகளை மத்தியிலே போதுவதற்காக ஆண்டவர் போதகங்களை தெரிந்து கொள்கிறார் என்றால் ஆண்டவர் போதகமாக நானே என்று சொல்லி என்னை அடையாளப்படுத்தின இயேசு கிறிஸ்து தன்னை ஒரு நல்ல ஆசிரியராக அடையாளப்படுத்தியிருப்பதினாலே அந்த ஆசிரியருடைய நல் வழியிலே இந்த நாளில் வார்த்தைகளை நாம் செவிமடுக்க உங்களை இணைந்து தியானிக்க உடன் அழைத்தேன். ஒரு மாணவனுடைய அறிவு வளர்ச்சியிலே ஆசிரியர்களுடைய பங்களிப்பு மிகவும் அவசியம். அவர்கள்தான் ஆசிரியர்கள் தங்களை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி சிறப்பு பயிற்சி அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. ஆசிரியர்களை விட கிறிஸ்தவ ஆசிரியர்களுக்கு ஒரு வித்தியாசம், ஒரு வீரியம் கண்டிப்பாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நாம் ஆராய்கின்ற ஆண்டவர் நம்முடைய இடத்தினால் நம்ம வீட்டுக்குள்ள ஆண்டவர் தன்னை ஆசிரியராக அடையாளப்படுத்தியிருப்பதனாலே கிறிஸ்தவ ஆசிரியர்கள் நம்மை வித்தியாசத்தோடு கூட ஒரு வீரியமான பார்வையோடு கூட நம்முடைய பணியை செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. இயேசு கிறிஸ்து நல்ல ஆசிரியராக என்னை அடையாளப்படுத்தி இருக்கிறார் என்பதுதான் இன்றைக்கு அருமையான மகிழ்ச்சிக்கும் அந்த அவசரத்தின் தலைப்பாக அமைந்திருக்கிறது. இன்று நல்ல ஆசிரியர் நமக்கு நிறைய காரியங்களை போதித்திருக்கிறார். 75வது கீர்த்தனை நமக்கு நன்கு தெரியும். இவரே திருவான் என்ற ஒரு கீர்த்தனை. அந்த கீர்த்தனையை நீங்கள் பார்க்க சொன்னால் குருடர்களுக்கு உதவும் விழியம், பாவ-இருள் போக்கும் ஒளியம், தெய்வம் இருக்கும் ஸ்தலம் காணும் வாசல் வழியம். அதாவது இயேசு பெருமானாக அடையாளப்படுத்தப்பட்ட இயேசு விழியாக, ஒளியாக, வழியாக தன்னை அடையாளப்படுத்தியிருக்கிறார் சொல்லி அந்த கீர்த்தனை பாடலாசிரியர் ரொம்ப அழகாக அதை சொல்லியிருக்கிறார். ஒருவேளை இந்த வெளி பார்வையற்றவர்களுக்கு பார்வை கொடுக்கின்றவர், இந்த ஒளி இருளிலே காண்கின்றவர்களுக்கு வெளிச்சமாய், இந்த வழி கடவுள் தெரியாதவர்களுக்கு வாசலாய். இது இயேசு கிறிஸ்துவால் மாத்திரமே முடியும் என்பது அந்த கீர்த்தனை பாடலாசிரியருடைய ஆழ்ந்த சிந்தனை. மனதை மாற்றுகிற பொருள் நல்லாசிரியாய் தன்னை அடையாளப்படுத்தின ஆண்டவர் இயேசு அப்படிப்பட்ட ஒரு மிக முக்கியமான போதனையை வைத்திருக்கிறார் என்பதில் நாம் மிகுந்த மனமகிழ்ச்சி அடைந்தவர்களாய் இந்த விசுவாச பயணத்தை கூட அடையப்படுகிறோம். நல்லாசிரியர் விருது அநேகர் பெறுகின்றோம். ஆசிரியர்கள் மாநில அளவிலும் தேசிய அளவிலும் விருதுகள் கொடுக்கப்படுகிறது. ஒரு நல்லாசிரியருடைய மகன் என்று சொல்வதை நான் பெருமை அடைகின்றேன். நல்லாசிரியர் தெரிவு செய்யப்பட்ட போது இருக்கிற மாதிரி செல்போன் காலமாக கிடையாது. 2 ஆண்டுகளுக்கு முன்பதாக அப்பொழுது சென்னையிலிருந்து சில கடிதங்கள் அவர்கள் வந்தார். அந்த கடிதங்களில் ரிமார்க்கபிள் டே, இதெல்லாம் வர்ணனை அந்த நல்லாசிரியை விருது வருகின்ற நாளிலிருந்து அவர்களுக்கு எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த நாளிலே நீங்கள் எங்களுடைய நிறுவனத்தை அணுகி உங்களுடைய புகைப்படத்தை தனி அமைச்சரோடு கூட சேர்ந்து எடுத்துக் கொள்வது சொல்லி அழைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. ஒரு சாதாரணமான மனிதன் நல்லாசிரியர்களுக்கு பெறுகின்ற போது அது ஒரு ரிமார்க்கபிள் டேயாக, ஒரு 2 லெட்டர் டேயாக சாதாரண மனிதனுக்கு அமைகிறது என்று சொன்னால், இயேசுவை நல்லாசிரியராக நாம் ஏற்றுக்கொள்கின்ற போது அது எப்படிப்பட்ட ரிமார்க்கபிள் டேயாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள நான் இந்த காரியத்தை செய்கிறேன். இந்த குரு என்று அழைக்கப்படுகின்ற இயேசு ஒரு மாற்றத்தை கொண்டு வருகின்ற குருவாக அடையாளப்படுத்தப்படுகிறார். ஒன்று முன்னிலை நாளில்
A God who brings change. ஒரு மாற்றத்தை கொண்டு வருகின்ற குருவாக அவர் அடையாளப்படுத்தப்படுகின்றார் என்பதை நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். இந்த மாற்றம் என்பது சமுதாய அளவிலே முதலாவது கொண்டு வரப்பட்ட ஒரு மாற்றமாக இயேசுவினுடைய காலத்திலே அமைந்தது. சேஞ்ச் கம்யூனிட்டி லெவல். ஒரு சமுதாய அளவிலே மாற்றத்தை கொண்டு வர முயற்சி செய்த இயேசு நாம் படிக்கிற அதிகாரத்திலே தகவல் போதத்தை கேட்டு புத்தி அடையபடி கவனியுங்கள் என்று சொல்லி அந்த அதிகாரப்படுகின்றது. சொன்னால் ஞானத்தை சம்பாதி புத்தியையும் சம்பாதி என் வாயின் வார்த்தைகளை மறவாமலும் விட்டு விலகாமலும் இரு. யார் சொன்னது? சாலமோன். தன்னுடைய மகனுக்கு எழுதிய ஒரு கடிதமாகவே இதை நாம் ஏற்றுக்கொள்வோம். அந்த நாட்களிலே சாலமோன் ஒரு அரசாட்சியை வீட்டிலிருக்கின்றவர்களுடைய பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்று சொன்னால் படிப்பதற்கு அனுப்ப மாட்டார். குரு சீசனுடைய வீட்டுக்கு வந்து அரண்மனைக்கு வந்து அங்கே அந்த அரசாட்சி புரிகின்ற அந்த அரசனுடைய பிள்ளைகளுக்கு கல்வியை போதிப்பார். இது இந்த நாட்களில் சாலமோனுடைய காலத்தில் நடந்திருக்க வேண்டும். அப்படியானால் இந்த மரபின் அடிப்படையிலே சாலமோன் ஒரு அரசன், அவனுடைய மகனுக்கு போதனை செய்வதற்கு ஒரு குரு வீட்டிற்கு வந்து போதனை செய்கின்றார். அந்த சாலமோனுடைய அரசாட்சியிலே ஒரு ஏழை குடியாளருடைய குடும்பம் இருக்குமேனால் அந்த குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளுக்கு போதனை செய்வதற்கு அந்த பிள்ளைகள் கற்றுக்கொள்வதற்கு எங்கதான் போகணும்? பள்ளிகளுக்கு தான் போகணும். அது எல்லாரும் சேர்ந்து கலாச்சாரத்திற்காக செல்ல வேண்டும். அவருடைய அந்த ஏழை வீட்டிற்கு ஒரு குரு தேடி வந்து கற்றுக் கொடுக்க மாட்டார். டியூஷன் போறோம் அப்படின்னா பிள்ளைகளாம் தேடி ஆசிரியர்களுக்கு போகணும். இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தின் சூழ்நிலை பழைய புரிந்துகொள்வதிலே அங்கே நிகழ்கின்றது. அந்த இயேசு கிறிஸ்து மாற்றத்தை கொண்டு வருகின்றார். சமுதாயத்திலே குறையோடி போயிருந்த இந்த சூழ்நிலையிலே தன்னுடைய போதனை நிமித்தமாக ஒரு மாற்றத்தை கொண்டு வருகின்றார். அந்த மாற்றம் என்னவென்று சொன்னால் மக்களை தேடி சென்ற குருவாக, மக்களை நாடி சென்ற ஆசிரியராக, மக்களோடு மக்களாய் வாழ்ந்த ஒரு ஆசிரியராக தன்னை அடையாளப்படுத்துகின்றார். 19ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரம் சிறு பிள்ளைகள் அவர்களை தொடுபடி கொண்டு வருகிறார்கள். ஏன் அவர்களை கொண்டு வராங்க? அவர் மக்களோடு மக்களாக இருக்கின்றார், மக்களோடு வாழ்த்து கொண்டு இருக்கின்றார். ஆகவே அவர் அமர்ந்திருக்கிற இடத்திலே சிறு பிள்ளைகளை அவர்களுக்கு கொண்டு வருகிறார்கள், தொடுபடி கொண்டு வருகிறார். அவர் சீசன் என்ன செஞ்சு கொண்டு வந்தவங்கள கொண்டு வராங்க. ஏன்னா அந்த கலாச்சாரம் இருக்கு, இது ஆண்டாளுடைய கலாச்சாரம் இருக்குது, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் கலாச்சாரம் இருக்குது, மேற்பட்டவன் கீழ்பட்டவன் என்ற கலாச்சாரம் இருக்கின்றது. இயேசு ஒரு உன்னதமான யூத குலத்திலே பிறந்தவர். அவர்களிடத்திலே கணாடிய பெண்களோ அல்லது அங்கே இருக்கின்ற சிறுபான்மை மக்களோ வரக்கூடாது. சீசர்கள் அகற்றுகின்றார்கள், அவரை கடைபிடித்து விடக்கூடாது என்று சொல்லி அகற்றுகின்றார்கள். அந்த பகுதியை அந்த பகுதிகளை படிச்சு பார்த்தீங்கன்னா இந்த அகற்றப்பட்ட சூழ்நிலை ஆண்டுகள் பார்க்கிறார். விசனம் அடைகின்றார், விசனம் அடைகின்றார். இது ஒரு மொழிபெயர்ப்பு நீங்க பார்த்தீங்கன்னா கோபம் அடைந்து அப்படின்னு கோபம் அடைந்து. இப்படி சிறுவர்கள், பெண்கள், கைவெண்கள், உலக மக்கள், பாதிக்கப்பட்ட மக்கள், மாற்றுத்திறனாளிகள் இவர்களெல்லாம் எனக்கு வருவதற்கு இந்த சமுதாயத்தின் பிரதிநிதிகள் தடையப்பட்டு இருக்கிறார்கள் என்று சொல்லி இயேசு கோபமடைகின்றார், இயேசு விசனப்படுகின்றார். இதுதாக அவர் இந்த சமுதாயத்திலே கொண்டு வர விரும்பின மாற்றம். தன்னுடைய போதனையின் மூலமாய் அவர் இந்த மாற்றத்தை கொண்டு வர விரும்பினார். அவர்களை அரவணைத்துக் கொள்கிறார், அணைத்துக் கொள்கிறார், அவர்கள் மீது கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதிக்கிறார். யாரும் இந்த சமுதாயம் வேண்டாமல் புறத்தளிக்கிறதோ, யாரும் இந்த சமுதாயம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று சொல்லி விரட்டுகிறார்களோ அவர்களை
அரவணைத்து ஏற்றுக்கொள்கின்ற ஆண்டவர் இந்த சமுதாயத்திலே தன்னுடைய போதனையின் மூலமாய் ஒரு மாற்றத்தை கொண்டு வர விரும்பினார். அந்த ஆண்டவருடைய ஆற்றல், அந்த ஆண்டவருடைய ஆற்றல் இன்றைக்கு நம்மிடத்தில் வெளிப்பட வேண்டும் என்பதுதான் இந்த ஆசிரியர்களிடத்திலே நாம் கற்றுக்கொள்கின்ற, நாம் ஏற்றுக்கொள்கின்ற ஒரு காரியம். அவரை குறித்து விமர்சனம் செய்தார்கள். இவர் எவ்வளவு சாப்பிடாரு, ஆவிகளோடு உட்கார்ந்து சாப்பிடுறாரு. ஆவிகள் யாரு? இரண்டாம் தர குடிமக்கள். ஆவிகளோட ஒரு பெரிய ஆபத்தில் ஆவிகள் இல்லை. இரண்டாம் தர குடிமக்கள், அடிமைகள், பெண்கள், அவர்களோடு சொல்லி இவரை குற்றம் சாட்டினார்கள். ஆனால் சமுதாயத்தை மாற்ற விரும்பின ஆண்டவர் அதை செயல்படுத்தினார். அவர்களோடு கூட சேர்த்து உணர்வுறுத்தினார். ஒரு பெண் அவர்களை கொண்டு வரப்பட்டார். நல்ல நல்ல ரெடியை வச்சு உட்கார்ந்துருக்காங்க. ஒரே படமோட மண்டைய நீக்கி கொண்டுடும் அப்படின்னு சொல்லி பெரிய கடமா நல்ல கையில வச்சுட்டு இருக்காங்க. பாவம் இல்லாததும் முதலாவது எந்த கல்யாண பெண்கள் வந்துச்சு பெண்ணை பார்த்து சொன்னார், நீ போய் சமுதாயத்திலே மாற்றத்தை கொண்டுவார். அன்றைய மோசையுடைய சட்டம் கல்லறையில் கொல்லப்பட வேண்டும். விபச்சாரத்தை கையில் கடவுளாக பிடிக்கப்பட்ட இந்த பெண் கல்லறையில் கொல்லப்பட வேண்டும். மோசையை நியாயமாக நிறைவேற்றப்பட வேண்டும் என்று சொல்லி வந்து நிற்கின்றார்கள். கல்லோடு வந்து நிற்கின்றார்கள். ஆண்டவர் அந்த சமுதாய உணர்விலே மாற்றத்தை கொண்டு வந்தார். அந்த எண்ண அலைகளிலே ஒரு மாற்றம் வேண்டும் என்பதை ஆண்டவர் வலியுறுத்தினார். ஆண்டவருடைய போதனை என்பது சமுதாயத்திலே மாற்றத்தை கொண்டு வந்து ஒரு போதனை என்பதை நாம் மறந்து விட முடியாது. அந்த சமுதாயத்திலே மாற்றத்தை கொண்டு வந்த அந்த ஒரு போதனையை போதித்த ஆண்டவரையெல்லாம் நாம் வழிபட்டுக் கொண்டிருக்கிறோம். அதை நாம் ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். இயேசுவோடு கூட பரிசேயர்கள், சதுசேயர்கள், வேதபாரகர்கள், இஸ்ரவேலர்கள் சொல்லி பல குழுக்கள் இருந்தார்கள். இவர்களெல்லாம் ஒரு ஆணாதிக்க சிந்தனையோடு கூட அவரோடு கூட சுற்றிக் கொண்டிருந்தார்கள். ஆனா அந்த சமுதாயத்துல இரண்டாவது குடிமக்களாக அல்லது வேறுபட்ட அந்த புறந்தள்ளப்பட்ட மக்களாக இருந்த பெண்களை நம்முடைய சீடர்களாக உருவாக்கினார். இயேசுடைய பெண் சீடர்கள் தான் இயேசுடைய உயிர்த்தெழுதலை முதலாவது கண்டுகொண்டார். ஆனால் இந்த மாற்றம் உயிர்த்தெழுதலிலே கூட வெளிப்படுகிறது. அவர் இரண்டாவது குடிமக்களாக இருந்தவர்களை தன்னுடைய சீடர்களாக உருவாக்கின பெருமை இந்த இயேசுடைய போதனையிலே வெளிப்படுகிறது. மாற்றத்தை கொண்டு வர விரும்புகின்ற இயேசு, மாற்றத்தை அமல்படுத்துகிற செயல்படுத்துகிற இயேசு அங்கே தன்னுடைய போதனையின் மூலமாக சமுதாயம் மாற வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு சமுதாயத்தில் நிறையோடு போன தூண்கள் நிறைய அவருடைய சீடர்களாக வாழ்ந்த நீங்களும் நானும் சமுதாயத்திலே மாற்றத்தை கொண்டு வருகின்ற கருவிகளாய், நல்ல ஆசிரியர்களாய் பயன்படுத்தப்படுவதற்கு, அவருடைய கருத்தை நம்மை மறு அர்ப்பணம் செய்வதற்கு பயன்படுத்துகிறோம். இந்த மாற்றம் என்பது சமுதாயத்தின் மாற்றம் அல்ல. இந்த மாற்றம் என்கிற சூழ்நிலையை அங்கே திருச்சபை உணர்விலையும் ஆண்டவர் நிறைவேற்றுகின்றதை நாம் படிக்க கேட்டு அங்கம் படிக்கலாம். படிக்க கேட்டு ஒரு மாற்றம் அங்கே நிகழ்கின்றது. 13வது மாற்றம் சொன்னால், ஜெப ஆலயத்திலே அசுத்த ஆவி பிடித்திருந்த ஒரு மனுஷன் இருந்தார். அசுத்த ஆவி பிடித்த ஒரு மனிதன். இந்த அசுத்த ஆவி எங்க உட்கார்ந்துச்சு? எங்க உட்கார்ந்துச்சு? என்ன சொல்லுங்க? எங்க உட்கார்ந்துச்சு? ஆலயத்துக்குள்ள உட்கார்ந்துச்சு. ஆலயத்துக்குள்ள என்ன இருந்துச்சு? அசுத்த ஆவி இருந்துச்சு. இயேசு பேசுகிறார் என்ற ஒரு ஊழியத்தை சகோதரர் வின்சென்ட் டேனி ஒரு தெரிஞ்சுக்கிறேன். ஆனால் ஒரு ஊழியம் செய்கிறேன். ஒரு முறை தாய்மொழியாக சபையிலே வசனம் பண்ணி
போன ஒரு ஊர்ல கொயர்ல இருந்தா 3 ஆவிகள் இருந்தேன் அப்படின்னு சொல்லி கொயரை பார்த்து ஒரு மாதிரி கண்டிச்சு சொன்னாங்க. அந்த ஜெபாலயத்தில் ஆவிகளோட எனக்கு அந்த நினைவு சொல்லுங்க. ஜெபாலயத்திலே சுத்த ஆவி படிக்க அடுத்த மாற்றத்தை கொண்டு வருகிறார். சில காலத்தில் சொல்லக்கூடிய தேவாலயம் சில தேவாலயம் ஆராதனைக்காக போவாங்க. மற்றபடி தொழுகை நோக்கங்களே தான் அவர்கள் ஆராதிப்பார்கள். அதனுடைய தொழுவதற்காக சில காலத்தில் சொல்லப்படுகின்ற ஜெபாலயம் சிற்றாலயங்களிலே அவர்கள் அதனுடைய தொழுவதற்காக அப்போ அந்த ஜெபாலயங்களுக்கு ஆண்டவரை கையில் வருவார். அப்படி போகும்போதுதான் ஒரு ஆவி பிடித்து ஒரு மனிதன் பகுதியை படிச்சு பார்த்தீங்கன்னா அந்த மனுஷன் அதற்கு சொன்னா இயேசுவை எங்களுக்கு முன்பு என்ன எங்களை கெடுக்கிறவா உங்க இல்லாத தேவி கடிதத்திற்கு உரத்த சத்தம் ஆவி சத்தம் கத்துது எனக்கு உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லி சத்தம் போடுது. நீ பேசாமல் என்று புறப்பட்டு போ என்று கொஞ்சம் அந்த அதிகாரம் நிறைந்த போதனை. ஏன்னா முன்னாடி 32ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அவருடைய வசனம் அதிகாரம் உள்ளதாக இருக்கிறபடியால் அந்த அதிகாரம் நிறைந்த அதற்குள் நிறைந்த அந்த வார்த்தை அங்கே புறப்பட்டு போன உடனே இந்த அசுத்த ஆவி என்ன செய்து அவனை முழு சேதமும் செய்யாமல் அவனுக்கு போய்விட்டது. எல்லாரும் ஆசிரியர்கள் பேசுறாங்க, இந்த வார்த்தை என்ன வார்த்தை? அதிகாரத்தோடு வல்லமையோடு கட்டளை அதிகாரம் பேசுகிறார். இந்த போதனை அன்றைக்கு ஜெபாலயத்தில் நிகழ்ந்த நிகழ்வு. இயேசுவின் காலத்தில் நீ கொஞ்சம் வேகமா வசனம் படிக்கிறதா என்ன போது வேகமா பேசுகிறார் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஆனால் அதிகாரம் நிறைந்த போதனை, ஆபரேஷன் நிறைந்த அந்த போதனை, கட்டளையிட்ட அந்த போதனை அன்றைக்கு இயேசுவின் காலத்திலே ஜெபாலயத்திலே இருந்திருக்கிறது. ஆகையால் புறப்பட்டு போகின்ற ஒரு சூழ்நிலை அந்த அசுத்தாவி பிடித்த மனுஷனை வாழ்க்கையிருந்தது. அங்கே ஒரு மாற்றத்தை ஆண்டவர் அங்கே கொண்டு வருகிறார். ஒரு மாற்றம் அங்கே நிகழ்கிறது. இந்த மாற்றம் ஒரு மிக ஆசீர்வாதமான ஒரு மகிமையான மாற்றமாக அங்கே அமைந்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஆவி மனிதனை பிடித்துக் கொண்டு அவனை செயல்பட விடாமல் தடுக்கின்றது. அவனுடைய இயல்பு நிலைமையை மாற்றுகிறது. ஆவி இருக்குது. தேவதேகத்தின் ஆவி, இரவல் ஆவி, ஈஸ்வரியத்தின் ஆவி, போழ்கின்ற ஆவி, நிறைய ஆவிகளின் உலகத்தில் நிறைய தெரிய எப்படிப்பட்ட ஆவி, செத்த ஆவி, நிறைய ஆவிகள் உருவாகிறது. ஆவிகள் நம்மை அழுகாதபடி அல்லது இந்த ஆவிகளுடைய அடக்குமுறையில் நாம் விழுந்தாதபடி நாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நாம் கொஞ்சம் கரெக்டா இருக்கணும். நம்ம கொஞ்சம் ஸ்பிரிட்டோட கூட இருக்கணும். நம்ம கொஞ்சம் ஜெபத்தில் இல்லைன்னா இந்த ஆவி என்ன செய்யாது, நம்மள படிக்கணும். ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த கீபோர்ட்ல சொல்லி அதே ஒரு சி கார்டு கொடுத்தோம் அப்படின்னா அந்த டிவியில வந்து ஒரு கார்டு முடிச்சுட்டு அந்த பிச்சு பேட்டை பற்றி அந்த டி வந்து சிக்கு வந்துடும். கொஞ்சம் நேரம் ஏற்பட்டா டி வந்து ஈக்கு போயிடும். இங்க கார்டு மாத்திரம் அவசியம் இல்லை. பிச்சு பேட்டை ஆர்டிஏ டிஏ ஆகலாம், டிஎஸ்சி ஆகலாம். இதுதான் இந்த ஆசைய இருந்த நிலைமையிலேயே அங்கே ஒரு ஏறி விட்டுப்பாங்க. அப்படியே வந்து கொடுக்க அதுக்கப்புறம் ஒரு நேரம் உட்காந்து ஏறி செஞ்சுப்பாங்க. ரொம்ப பேசிக்கணும், ரொம்ப கொடுக்கணும், ரொம்ப ஒரு மாதிரி படிக்கணும். இதெல்லாம் நானே செயல்படலாம். தமிழ் வேலைகள் சொல்லுகிறேன். அப்படிப்பட்ட தீய ஆவிகள் நமக்கு செயல்படுமே என்றாலும் இயேசுவின் நாமத்தினாலே அதை கட்டி ஜெபிக்கவும் அந்த செயல்பாடுகளை விடுவித்துக் கொள்ளவும்
பரிசுத்த ஆவியின் வேண்டுதலுக்காக உள்ள பாமாவின் பாடல்களையும் கீர்த்தனை பாடல்களையும் பாமாவின் பாடல்களையும் பரிசுத்த ஆவியாக உள்ள பாடல்களையும் அதே மாதிரி கீர்த்தனைகள்ல இந்த பரிசுத்த ஆவியாக உள்ள பாடல்களையும் பார்க்க இந்த மாதிரி தீய ஆவிகள் நம்மை ஆட்கொள்ளாமல் இருப்பதற்குரிய சூழ்நிலையில் உருவாக்குகின்ற பாடல்களாக வருகிறது. மேக்சிமம் பசங்களுக்கு முன்னாடி இந்த பரிசுத்த ஆவிக்குரிய பாடல் பாடணும், அல்லது ஒரு அபிஷேகத்துக்கு முன்னாடி பரிசுத்த ஆவியை பாடணும். தீய மனதை மாற்றவாறும் தூய ஆவியை நீ அழைக்கிற பாடல்கள் மாவட்ட பாடல்களை சிறுவிக்கப்பட்டு பாருங்க. அந்த பாடல்கள் வரிகளை பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றம் எங்கிருந்து வரணுமா, நம்ம உள்ளத்திலிருந்து வரணுமா, இங்கேதான் வரணும். ஒரு பாமாவை பாடல்கள் ஒரு சரணம் வந்து சபைகளிலே நீ ஆவும் செயல்படலாம். அப்போ சபைகளிலே நீ ஆவியான செயற்பாடுகள் இருக்கிறது என்பதை பக்தர்கள் உணர்ந்து பாடல்களை பாடி இந்த தீய ஆவி நம்மை ஆட்கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லி மனமுருகி ஆண்டவரிடத்தில் பாடி இருக்கிறார்கள். அந்த பாடல்களை நமக்கு பாடுகிற போது அந்த ஆவியின் செயற்பாடுகள் நமக்கு மேற்கொள்ளாத ஒரு சூழ்நிலையிலே ஆண்டவர்கள் உருவாக்கப்படுகிறார். இந்த தீய ஆவியுடைய செயற்பாடுகள் ஒரு பாடல்கள் சபையை பாதுகாக்கின்ற வகையில் உள்ள நீ உள்வாங்கி நீங்க அந்த பகுதிகளை மாற்றினா அப்படி சபையை பாதுகாக்க அது இயேசுவின் காலத்தில் இருந்த ஒரு செய்யலாம். மாற்றம் என்பது சபைகளிலே வர வேண்டும் என்பது ஆண்டவர் தன்னுடைய திருப்பணியிலே நிறைவேற்றிய ஒரு காரியம். ஆண்டவர் தன்னுடைய போதனையின் மூலமாக சபைகளிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அவர் செயல்பட்ட போதித்தார். அவருடைய போதனையிலே சமுதாயத்திலே மாற்றமில்லை, அவருடைய போதனையிலே திருச்சபையிலே மாற்றம் ஏற்பட்டது. திருச்சபை ஆவிக்குரிய வகையை வர வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலையை ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்தார். ஆண்டவருடைய செயல்பாடு மாற்றத்தை கொண்டு வருகின்ற அந்த போதனையுடைய செயல்பாடு திருச்சபைகளிலே மாபெரும் மாற்றத்தின் சூழ்நிலையை கொண்டு வந்தது என்பதுதான் நாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது என்பதை நான் நினைவுபடுத்த பதிவு செய்ய விரும்புகிறேன். அப்படிப்பட்ட போதனைகளை இயேசுவினுடைய சூழல் நமக்கு கொடுக்கின்றது. இயேசுவினுடைய போதனை நமக்கு முழுமை செய்கிறது என்பதை நாம் கடந்து கொள்கிறார். இயேசுவினுடைய போதனை சமுதாயத்தில் மாற்றத்தை கொண்டு வந்தது, திருச்சபையில மாற்றத்தை கொண்டு வந்தது. இந்த போதனை கேட்கல அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற கூட்டம் சொல்றாங்க. இயேசு வந்து கடற்கரையில போதனை செய்கிற போது இந்த போதனை கேட்கிறவங்க கொஞ்சம் கடவுளை ஏறி கடவுள் கொஞ்சம் உள்ள தள்ளி போய் கடற்கரை போய் அங்கிருந்து போதனை அப்பயும் கேட்கல. அப்ப இன்னும் கொஞ்சம் உயரமான இடத்துக்கு சொல்லிட்டு மலைமையில் ஏறி உட்கார்ந்து மலையிலிருந்து ஒரு போதனை பண்ண அப்பயும் உங்களுக்கு இடத்துல இன்னும் உயரமாக சிறுவையில் ஏறி சிறுவையிலிருந்தும் போதனை செய்தார். அவர் சிறுவையிலே செய்த போதனையின் உச்சகட்டத்தை தான் கர்த்தருடைய செயல்மாக திருப்பதியிலே நாம் பெற்றுக் கொள்கிறோம். மாற்றம் என்பது சமுதாய அளவிலே மாற்றமல்ல, திருச்சபை அளவிலே மாற்றமல்ல, நம்முடைய உள் உணர்விலே மாற்றம் ஏற்படுவதற்காக சிலுவையில் ஏறி ஆண்டவர் செய்த போதனை, அந்த சிலுவையின் உச்சத்திலிருந்து ஆண்டவர் செய்த போதனை இன்றைக்கும் நம்மை தொட்டுக் கொண்டுதான் இருக்கிறது, நம்மை உரசிக் கொண்டுதான் இருக்கிறது, நம்மை உருவாக்கிக் கொண்டுதான் இருக்கிறது என்பதை நாம் மறந்து போய்கிறோம். நிறைய போதனை இருக்குங்க. வாட்ஸ்அப்ல போதனை வருது, இன்ஸ்டாகிராம்ல போதனை வருது, பேஸ்புக்ல போதனைகள் வருகிறது, ட்விட்டர் மூலமா போதனைகள் வருகிறது. அவருடைய போதனைகள் எல்லாம் மாற்றத்தை கொண்டு வரும் என்கின்ற எதிர்பார்ப்போடு அமையப்படுகின்ற போதனைகள். சில நேரத்தில் ஒரு விழிப்புணர்வு பதிவு அப்படின்னு சொல்லி போதனையை போடுவாங்க. போதிக்கின்ற தானே ஆகாரமாய் பார்வை அவருடைய போதிக்கின்ற நான்கானே ஆகாரம்
யதார்த்தமாய் போகாதவனுக்கு இதை நான் ரியலைஸ் பண்ணுவதற்கு, இதை நான் ரீடெடிகேட் பண்ணுவதற்கு நான் அழைக்கப்படுகிறேன். ஆசிரியர்களே, ஒருவேளை உங்களுடைய போதனைகள் சமுதாயத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் உங்களை ரியலைஸ் பண்ணுவதும் ரீடெடிகேட் பண்ணுவதும் அவசியமாக இருக்கிறது. ஒருவேளை அந்த மாற்றம் வேண்டும் என்று விரும்பின இயேசு உங்களுடைய திருப்பணியை மாற்றத்தை முழுமை செய்ய விரும்புகிறார். ஒரு சதி வலையில் வீழ்ந்து போன ஒரு மனிதன், கிறிஸ்துவையும் கிறிஸ்துவனுடைய திருச்சபையை துன்பப்படுத்தின ஒரு மனிதன், அதிகார பத்திரத்தை வைத்துக் கொண்டு ஆணவமாய் அழைத்து திரைந்த மனிதன், கடவுளுக்கு எல்லாம் இருக்கிறது என்று சொல்லி அகந்தாரமாய் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக திரிந்து கொண்டிருந்த ஒரு மனிதன். மனிதனை ஆண்டவர் அடித்தார். அடிச்சு அடியில கண்டு போச்சு. 3 நாள் மணி அமைக்க உட்கார்ந்துருக்கான். ரியலைஸ் பண்றான், செய்வது தப்பு என்று சொல்லி ரியலைஸ் பண்றான். என்னுடைய போதனை தவறு என்பதை ரியலைஸ் பண்ணுகிறான். நான் செய்த அந்த போதித்த விதம் தவறு, கிறிஸ்தவர்களுக்கு எதிராக செயல்பட்ட செயல்பாடு தவறு என்பதை ரியலைஸ் பண்றான். அனனியா நம்மோடு கூட பேசின அந்த உரையாடலே தன்னை ரீடெடிகேட் பண்றான். அவனுடைய கண்களிலிருந்து மீன் செதறி கொண்டு விடுகின்றது. ஆரோக்கியம் வருகின்றான், புறப்பட்டு செல்கின்றான். பவுல் அப்போஸ்தலன் என்ற பெயரிலே அவன் திருச்சபைகளுக்கு எழுதின கடிதம் இன்றைக்கும் நம்முடைய திருச்சபைகளிலே 2வது வேத பாடமாக வாசிக்கப்படுகிறது என்று சொன்னால் அவனுடைய ரியலைஸ் பண்ணின போதனை அனுபவமும் ரீடெடிகேட் பண்ணின அனுபவம் தான் இன்றைக்கு அவனுடைய போதனையை நாமும் கேட்கவும் அந்த போதனையின் அடிப்படையில் நாமும் வாழ்ந்து காணவும் திருச்சபையாக நாம் அடையப்படுகிறோம். ஆண்டவர் மாற்றுகின்றார்கள் சொன்னால் அந்த மாற்றத்தை இயேசுவின் துன்பத்தின் வழியாக நமக்கு போற வழி ஆண்டவர் ஒளியின் அந்த ஒளியில இருந்து வர சத்தம் அவரோட கூட இருந்தவங்களுக்கு கேட்கல. பகுதியில் கூட இருந்தவங்களுக்கு கேட்கல. வெளிச்சத்துக்கு வந்துச்சு, கூட இருந்தவங்களுக்கு தான் கேட்டுச்சு. ஏன்னா இவன் தான் அவரான போதனையின் தலைவனாக வாழ்கிறார். இவனுக்கு தான் பேசுகிறாரு, நீ துன்பப்படுத்துகிற இயேசுவினாய் முள்ளில் உடைத்துக் கொண்டிருக்கிறாய், அதை கடினம் என்று எண்ணிவிட்டார். முள்ளில் உடைத்துக் துன்பப்படுத்துகிற இயேசுவினாய் என்று சொல்லி அந்த போதனையின் ஆழத்தை ரியலைஸ் பண்ணார். நிறைய வீட்டில் உட்கார்ந்து ரியலைஸ் பண்ணார், ரீடெடிகேட் பண்ணார். ஆண்டவருடைய ஒரு புதிய மனுஷனாய், ஒரு புதிய ஊழியக்காரனாய், ஒரு சவால் நிறைந்த போதனை செய்கின்ற போதனையாளனாய் நம்மை பயன்படுத்தினார். அப்படிப்பட்ட பயன்பாட்டிற்கு ஆண்டவர் இன்றைக்கு நம்மை கருவிகளால் பயன்படுத்த விளைவிக்கிறார். சமுதாயத்திலே மாற்றத்தை கொண்டு வந்த இயேசு, திருச்சபையிலே மாற்றத்தை கொண்டு வருகின்ற இயேசு, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நாம் அந்த மாற்றத்தை பெற்றுக் கொண்டவர்களாக ரியலைஸ் பண்ணி ரீடெடிகேட் பண்ணி அவருடைய சமூகத்திலே ஒரு முழுமையான கூட விசுவாச பயணத்தை தொடர்வதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். திருப்பதி மேசையில் இருக்கிற திருப்பதி பிரார்த்தனைகள் சாதாரணமான ஆட்சியர் இப்போ அதை சாதாரணமான பிரதிஷ்டை ஜெபம் அபிஷேகம் செய்யப்பட்ட குருமாவை செய்கிற போது எதுவாகிறது? இயேசு கிறிஸ்துவின் சரீரம், இயேசு கிறிஸ்துவின் அதை விட ஒரு கட்சி எடுத்து இந்த இடத்துல சுத்தே இயேசுவின் ரத்தம் சிறக்கிறாரு சித்திருக்கிறார். அதை சிறினாலும் அது தவறாக பயன்படுத்தப்படாது. எனவே உங்களை காரியங்களை பார்த்து கீழே அந்த எடுத்து உங்களுக்கு உடனே கொடுத்துருப்பாங்க. மறுபடியும் டெடிகேட் பண்ணதுக்கு பிற்பாடுதான் அது பயன்படுத்தப்படும். கீழே விழுந்துச்சுன்னா அதை பயன்படுத்தப்படும். அந்த கேள்விக்கிட்ட இப்பொழுது சாதாரணமாக இருக்கின்ற அர்த்தம், சாதாரணமாக இருக்கின்ற திராட்சரசமும் இயேசுவின் சரீரமாய் இயேசுவின் ரத்தமாய் மாறுகிறது சொன்னால் இதை கதையை பயன்படுத்த மனதாரடிக்கு பெற்றுக்கொள்ள கொடுக்கிறேன். ஏன் இந்த வாழ்க்கையில மாற்றத்தை அனுமதிக்கலாம்?
ஏன் அப்படிப்பட்ட சவால்களை இருக்க பயணத்திலே மாற்றத்தை விரும்புகின்ற இயேசுவினுடைய கருத்தை அர்ப்பணித்து ஏன் அப்படிப்பட்ட மாற்றத்தை இந்த சமுதாயத்தில் நான் கொண்டு வருகிறார்? பவுல் பண்ணதை போல ஆழ்மையை ஈரெடுக்கும் போது நம்ம வெளியே பண்ணுவோம். அந்த வேலை கருத்தை பெற்றுக்கொள்கிற கருதி இல்லை, ஆனால் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் சொன்னால் உங்களுடைய மாற்றத்தை இந்த சமுதாயத்தை மாற்றத்தை திருச்சபையை கொண்டு வருவதை போதை மாற்றம் எனக்கு நான் கடந்து வரட்டும் என்று சொல்லி அப்படின்ற ஒரு அர்ப்பணிப்போடு நாம் பெற்றுக்கொள்கிறோம். நிச்சயமா இந்த நலனோடு போகும்போது நம்மை கைவிடாத ஆண்டவர் சமுதாயத்தை மாற்றுகின்ற ஆண்டவர் உருவாக்குவார்கள். ஒரு மாற்றத்தை ஏற்படுகின்ற ஆண்டவர் ஆண்டவத்தின் வழியாக நம்மை சந்திக்க இருக்கிறார். மாற்றத்தை கொண்டு வருகின்ற ஆண்டவத்தின் ஆற்றல் இன்றைக்கு நம் வழியாக நிறைவேறுகிறது. என்னை மாற்றும் ஆண்டவரை, என்னை உருவாக்கும் ஆண்டவரை அவருடைய சமூகத்தில் நம்மை அப்படிப்பட்ட முழுமையான அர்ப்பணிப்போடு கூட மாற்றத்தை விரும்புகின்ற சமுதாயமாக மாற்றத்தை விரும்புகின்ற திருச்சபையாக அர்ப்பணிக்குமா? மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிடும் அருமையின்றே. மாறவே ஆசைப்படுகிறேன், மாற்றிடும் அருமையின்றே. சிந்தை மாறணும், செயல் மாறணும், பேசு மாறணும், ஐயா பெருமை மாறணும். சிந்தை மாறணும், செயல் மாறணும், பேசு மாறணும், ஐயா பெருமை மாறணும். மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிடும் அருமையின்றே. ஜெபம் மாறணும், எதுவுமே மாறணும், என் சுயம் சாரணும், ஐயா உம்மை போலவே. ஜெபம் மாறணும், துதி மாறணும், என் சுயம் சாரணும், ஐயா உம்மை போலவே. மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிடும் அருமையின்றே. மாறவே ஆசைப்படுகிறேன், இருக்கின்ற சமுதாயமாய் அதுவே அந்த அர்த்தத்தையும் நாசத்தையும் இயேசுவின் சரீரமாய் அர்த்தமாய் மாற்றுகின்ற ஆண்டவர் இதை என்னை மாற்றும் ஆண்டவரே, இதை பண்ணி பண்ணி சமூகத்தை ரசனிக்கிறேன். அந்த வேலை மாற்றுங்கள் சொல்லி சேர்த்து பண்ணலாம். மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிடும் அருமையின்றே. மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிடும் அருமையின்றே. சிந்தை மாறணும், என் செயல் மாறணும், என் பேச்சு மாறணும், ஐயா பெருமை மாறணும். சிந்தை மாறணும், என் செயல் மாறணும், என் பேச்சு மாறணும், ஐயா பெருமை மாறணும். மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிடும் அருமையின்றே. ஜெபம் மாறணும், துதி மாறணும், ஐயா உம்மை போலவே. ஜெபம் மாறணும், துதி மாறணும், என் சுயம் சாரணும், ஐயா உம்மை போலவே. மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிடும் அருமையின்றே. நான் மாறவே ஆசைப்படுகிறேன்,
மாற்றத்தை அனுமதிக்கிறது சொல்லுங்கள். எசரத்தின் கருத்தை பெற்றுக் கொள்வதற்கு வயோடி கிடக்கின்ற தவறுகள் நிறைந்த உலகம் சமுதாயம் மத்தியிலே நாங்கள் புதிய மாற்றத்தை கொண்டு வருவதற்கு மாற்றத்திற்கு தடையாக இருக்கின்ற தீய ஆவிகள், அதுவே மனிதத்தின் ஆவிகள், ஏவல் ஆவிகள், பொருளாதார பிரியைகள், அதுவே நிலைநிறுத்துகின்ற இன்னும் உமக்கு பிரியங்களான ஆவிகள் இருக்குமே. இயேசுவை நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் நாங்கள் கட்டி சொல்லியிருக்கிறோம். இயேசு அந்த ஆவிக்கு விரோதமாய் அதிகாரத்தோடு கட்டளையிட்ட போது அது புறப்பட்டு போனதை போல இன்றைக்கு காணப்படுகின்ற தீய ஆவிகள் எங்களுக்கு செயல்படுமே. ஆனால் எங்களை நிலைமைப்படுத்துகின்ற ஆவிகள் இடத்திலே கிரியை செய்யுமே. அதுவே இடத்திலே சோர்வுகளையும் படைப்புகளையும் உருவாக்குகிற ஆவிகள் கிரியை செய்யுமே. ஆனால் இயேசுவை வல்லமையுள்ள நாமத்தினாலே கட்டியில் சொல்லியிருக்கிறோம். எங்களை விட்டு புறப்பட்டு போகும்படியாக கட்டளை கொடுக்கின்றோம். வல்லமை நிறைந்த ஆண்டவருடைய பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்வதாக. அந்த வல்லமை நிறைந்த ஆண்டவருடைய அபிஷேகம் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்வதாக. எங்களோடு தொடர்ந்து செயல்படும் இயேசு கிறிஸ்து என்ற நல்ல ஆசிரியரின் வழியாக அர்ப்பணிப்போடு ஜெபிக்கிறோம். நல்ல